தாய்மொழி தாய்மண் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோவில் போயிடலாம். உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறோம். என்னென்னா, வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ½ மேலேயே போகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம் வாங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பிளானோட டீட்டெயிலை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரி சரி. அதாவது இப்போ ஒருத்தர் நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு 2 வழி தான் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணத்தால் தான் நிறைய ஏமாற்று இருக்குது. வேறு அதாவது ஒன்று பணத்தை கட்ட சொல்லி ஏமாற்றுவாங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ பணம் கட்டினீங்கன்னா இது மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பணமே கட்ட தேவையில்ல, எங்ககிட்ட பொருள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்லுவாங்க, பொருட்கள் வாங்க சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த மாதிரி பொருட்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கால்வாசி பொருட்கள் நமக்கு பயன்படாத பொருட்களாக தான் இருக்கும். அப்படின்னா ஆடம்பரமான பொருளாக இருக்கும். இந்த சோப்பு, பேஸ்ட்டு, அப்புறம் மேக்கப் கிட்டு, அது இதுன்னு நிறைய இருக்கும். அதில் பாதி நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நமக்கு தேவைப்படுற பொருட்கள் அவங்க தரமாட்டாங்க. அதாவது இருக்காது ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட. இப்போ இந்த 2யுமே நம்ம பண்ண போகிறதில்ல. அதாவது நம்மளும் அதுதான் பண்ணுறோம். அதனால் ஒரு அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ நம்ம தாய்மண் திட்டத்தில் மெம்பர் ஆகிறதுக்கு பணம் கட்டணும். ஆனால் அவங்க பணம் இல்லைன்னா கூட ஜாயின் பண்ண முடியும். அது எப்படி? எப்படின்னா, அதாவது இப்போ நம்மளது 2 பிரிவு இருக்குது. ஒன்று தாய்மண் சந்தை, ஒன்று தாய்மண் உலகம். இப்போ தாய்மண் சந்தையில் அவங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க பொருட்கள். ஆனால் தாய்மண் உலகத்தில் போய் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, தாய்மண் சந்தையில் காசு கொடுத்து வாங்குற பொருட்கள் தாய்மண் உலகத்தில் பணம் கொடுக்காமலே அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். எப்படின்னா, இப்போ அவன்கிட்ட அதாவது தாய்மண் சந்தைக்கு 10 ரூபா கட்டணும். தாய்மண் சந்தைக்கு 10 ரூபா கட்டணும். தாய்மண் உலகத்துக்கு 1000 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய் கட்டணும். அப்போ 1010 ரூபாய் ஆச்சா? இதை கட்ட முடிஞ்சவங்க பணம் கட்டியும் சேர்ந்துக்கலாம். அப்படி என்னால் பணம் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க அது பிரச்சனை இல்லை. ஒரு 10 ரூபா மட்டும் கட்டினா போதும். எப்படின்னா, தாய்மண் சந்தையில் அவங்க மெம்பர் ஆனாலே போதும். சரி, 10 ரூபாய் கட்டி தாய்மண் சந்தையில் மெம்பர் ஆகிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எதா இருந்தால் நம்மக்கிட்ட வாங்கும்போது அதில் என்ன லாபம் வருதோ அதுலேருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு லாபமாக போய் சேரும். அப்போ அந்த லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஒரு 1000 ரூபாய் எப்போ வருதோ அப்போ அந்த 1000 ரூபாய் எடுத்து நம்ம தாய்மண் உலகத்தில் மெம்பர் ஆகிக்கிறோம் அவங்கள. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ தாய்மண் சந்தையில் இருக்க வரைக்கும் அவங்க வாங்குகிற பொருளுக்கு தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ அதில் வர 1000 ரூபாய் வச்சு தான் தாய்மண் உலகத்துலேருந்து மெம்பர் ஆகிறாங்க. தாய்மண் உலகத்தில் எப்படின்னா, யார் எங்கே எந்த பொருள் வாங்கினாலும் அதில் இருந்தும் இவங்களுக்கு பங்கு வரும். அதாவது இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் வாங்கினாலும் அதில் உள்ள லாபம் இவங்களுக்கும் வரும். அந்த லாபம் ஒரு பொதுவாக அதாவது பொதுவாக வரும். அது எல்லாருக்குமே ஆமாம், அது எல்லாருக்குமே சேரும். அதாவது அந்த தாய்மண் உலகத்தில் யாரெல்லாம் மெம்பர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு சரிசமமாக இப்போ பிரித்து கொடுத்துரும். இதில் ஒருத்தருக்கு அதிகம் ஒருத்தருக்கு கம்மி அந்த பாகுபாடே இருக்காது. இங்கே எல்லாருமே சரிசமம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வருமான வாய்ப்பு தான் இருக்கும். அதுவும் என்னென்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும். அந்த 1 to 25 லெவல் தான். அந்த 25வது லெவல் வந்தோடனே ஃபஸ்ட்டில் இருக்க ஆளு கம்ப்ளீட் ஆயிரும். அப்போது அவங்க திருப்பி பேக்கில் ஜாயின் பண்ணுவாங்க.
அப்புறம் திருப்பி 2வது உள்ளவங்க வருவாங்க, திருப்பி 3வது உள்ளவங்க வருவாங்க. இந்த மாரி வந்து ஒருத்தர் முடிய 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 என்ன ஆகும்னா, அவங்க வந்து கீழ வந்துருவாங்க. இப்போ லாஸ்ட்ல வந்து சேர்றாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல. அவங்க வந்து மேல வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப இதனால என்ன ஆகும்னா, இதுல சேர்ற எல்லாருக்குமே வந்து கரெக்ட்டா வந்து போய் கிடைக்கும். ஒருத்தருக்கு கிடைச்சு, ஒருத்தருக்கு கிடைக்காம, அந்த மனசு வருத்தப்படுற அந்த வேலையே இதுல வந்து இருக்காது. ஒருத்தர் முடியவும் அடுத்து கீழ இருந்து அப்படியே ஆமா. ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபர்ஸ்ட்ல இப்ப அவங்க இன்னைக்கு நான் வருவாங்க. வெயிட் பண்றேன், நாளைக்கு வந்து ம். இன்னைக்கு நான் வாங்குறேன்னா, நாளைக்கு நான் வெயிட் பண்ணுவேன். சரி. இன்னைக்கு நான் வெயிட் பண்றேன்னா, நாளைக்கு வந்து எனக்கு பின்னாடி வரவங்க வந்து பின்னாடி வெயிட் இருக்கவங்க பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி, இன்னைக்கு எனக்கு கிடைச்சா நாளைக்கு உனக்கும் கிடைக்கணும். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற மாரி தான் இது வந்து ம். போகும். அதுக்கு வந்து என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும் தான் இத வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும். அம் எப்படி இந்த பொருள் நம்ம வந்து சேல் பண்ண போறோம்னா, இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொருள வந்து சேல் பண்ண போறது நம்மளோட நோக்கம் கிடையாது. ம். நம்மளோட பிளான் வந்து வேற. எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொருள வந்து தயார் பண்றாங்க. அத வந்து மக்கள்ட்ட போய் விக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, ம். அவங்க வந்து மக்கள் கிட்ட வரதில்ல. சரி. டைரக்ட்டா. அதுக்கு என்ன பண்றாங்க? அவங்க ஒரு பொருள் தயார் அவங்க கடைக்கு தான் போய் கடைக்கு வரமாட்டாங்க. அதாவது ஒண்ணு கடைக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கடைங்கலாம் போட்டு, கொஞ்சம் அதுலேருந்து பணத்த சம்பாரிப்பாங்க. சம்பாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு விளம்பரம் பண்ணா, இத வச்சு எல்லா பக்கம் எல்லா மக்கள்ட்டயும் கொண்டு போலான்னு சொல்லிட்டு, ம். எதனா ஒரு பெரிய நடிகரையோ, இல்லன்னா ஒரு இந்த யூடியூப் சேனல்ல விளம்பரம் பண்ணி தராங்க. இந்த ப்ரொமோஷன். ரீல்ஸ்லாம் போடுறாங்க, ப்ரமோஷன் பண்றாங்கல்ல. ம். இந்த மாரி ஆளுங்கள்ட்ட போயிட்டு வந்துட்டு பணம் அவங்க கட்டி, அந்த பொருளுக்கு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. ம். ஆமா. அப்ப இந்த மாரி அந்த பொருளுக்கு அவங்க வந்து விளம்பரம் செய்யும்போது, ஒரு செலவாகுதுல்ல. ஆமா. அதனால என்ன ஆகும்? செலவா அவங்களோட பொருள வந்து சொல்றதுக்காக தானே அவங்க அமௌண்ட் வந்து குடுக்குறாங்க. பண்றாங்க. ஆமா. இப்ப அதுக்கு ஒரு பெரிய செலவாகுது. அதுல அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. பெனிஃபிட் இல்ல. அவங்களுக்கு வந்து யாருன்னா ஆள் அந்த கிடைச்சு அந்த அந்த பொருள செலவு வாங்குறது. வந்து எங்க ஏத்துவான்னா, ஆ. நம்ம பொருள் வாங்குறோம்ல, நம்ம பொருள்ல தான் அந்த இது வந்து ஏறும். ஓ! அதாவது பொருள வந்து தயார் பண்றது ஒரு கம்பெனிக்காரன் தயார் பண்றான். ம். வாங்குறது மக்கள் வாங்க போறாங்க. மக்கள் வாங்குறாங்க. நடுவுல வந்து இவங்க நடுவுல வந்துட்டு இவங்க வந்து சம்மந்தமே இல்லாதவங்க. ம். இப்போ ஏன்னா அத வந்து மக்கள் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு யாரு எது விளம்பரத்துல வருதோ, அந்த பொருள் தான் நல்லா இருக்குன்னு வந்து மக்கள் நெனைக்கிறாங்க. ம். அப்ப அத வந்து வாங்குறாங்க. அதத்தான் விளம்பரம் வர பொருட்கள் தான் மக்கள் வாங்குறாங்கன்ற ஒரு அ கருத்த வந்து பொருள் தயாரிக்கிறவங்க மனசுல வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதை யார்கிட்ட கொண்டு போய் அத வந்து கொடுத்தா அது சீக்கிரமா அது ஆ வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாரி அத வந்து சொல்றாங்க. அப்போ இது வந்து அந்த பொருள தயாரிக்கிறவனும் சம்பாதிக்கிறானா இல்லையான்னு தெரியல. இந்த பொருட்கள வாங்குற நமக்கும் வந்து பிரயோஜனம் இல்ல. இந்த நடுவுல சம்மந்தமே இல்லாம வந்து இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து சம்பாரிச்சு போயிர்றாங்க. இப்ப அந்த பிராண்டுக்குன்ட்டு அந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஆளுங்களா இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அதுக்குன்ட்டு இந்த கடையில போய் சேல் பண்ற சேல்ஸ்மேன் இருப்பாங்க. ஆமா. இப்ப அவங்களுக்கும் அது வந்து பிரயோஜனமா இருக்காது. இருக்காது. அப்ப இந்த நடுவுல அந்த நான் விளம்பரம் பண்ணி தரேன்ற பேர்ல, ம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 1,00,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா, அவங்க மக்கள பத்திலாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு அவங்க சிலவங்க நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து விளம்பரம் பண்றவங்க தான் இருக்காங்களே. ம். என்ட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் நான் இதில என்னோட ரீல்ஸ்ல போட்டோம்னா, இந்த பொருள வந்து மக்கள் வாங்குவாங்க. ஆனா அவங்களும் அந்த மாரி வாங்க தானே செய்றாங்க. ஆமா. அப்போ அத வந்து மக்கள பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் வந்து சம்பாதிச்சுக்கிறாங்க. அதோட லாபம் ஆனா நம்மளுக்கு கிடைக்குது. நமக்கு கிடைக்கல. அதாவது பொருள வாங்குறது நம்ம தான் வாங்குறோம். அத நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ அந்த பொருள் வந்து ஒண்ணு தயார் பண்றவனுக்கு யூஸ் ஆகணும். இல்லன்னா வாங்குற மக்களுக்கு வந்து யூஸ் ஆகணும். இதத்தான் இது வந்து நாங்க நெனைக்கிறோம். இது வந்து தப்பா சரியா தப்பான்னு வந்து நீங்க தான் சொல்லணும். ம். அப்போ அதாவது பொருள நம்ம தான் பயன்படுத்த போறோம். அதுக்கு ஏன் நம்மளே விளம்பரமா இருக்கக்கூடாது? புரியுதா? புரியுது. இப்போ ஒருத்தர் ஒரு பொருள தயார் பண்றாங்கன்னா,
அவங்க யாரையும் தேடி போக தேவையில்ல, மக்கள்கிட்டே வரட்டும். இப்போ நம்மக்கிட்ட வந்தால் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிடலாம். அப்போ எங்கேயோ பண்ணுற செலவை வந்து அவங்க வந்து நம்மகிட்ட கொடுக்கட்டும். அந்த லாபத்தை வந்து நம்மளே பிரிச்சுக்கலாம். ஏன்னா பொருளை வாங்க போகிறது நம்ம தான். அந்த லாபமும் நம்மளுக்கே வந்தால் நம்ம வந்து அவங்க எல்லாரும் நம்மளுக்கும் அனுபவிக்கலாம், கம்பெனிக்காரருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ மக்களை வச்சு கம்பெனிக்காரன் சம்பாதிப்பான், கம்பெனிக்காரன் வச்சு நாம் சம்பாதிக்கலாம். ஓகேவா? இதில் இன்னொரு இது என்னென்னா, நம்ம தேவைப்படாத பொருள் நம்ம வந்து எதையுமே விற்க போகிறதில்ல. அவங்க அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள். ஆமாம், அதாவது நம்மளை ஒரு மனிதனுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ எல்லா பொருட்களுமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மள்ட்ட இல்லாத பொருட்கள் நம்ம வந்துட்டு வெளியில் வந்து டைப் வச்சு அவங்கள்ட்ட வந்து வாங்கி கொடுக்க போகிறோம். அப்போ உனக்கு இன்னைக்கு ஒரு பொருள் தேவைப்படலாம், இன்னொருத்தருக்கு வேற ஒரு பொருள் தேவைப்படலாம். இப்போ நீ மளிகை பொருள் வாங்குறேன்னா இன்னொருத்தருக்கு வந்து மெடிக்கல் தேவைப்படும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து சலூன் சர்வீஸ் எடுத்துக்கு தேவைப்படும், இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஒரு நகைக்கடை இருக்குது. இந்த மாதிரி நிறைய நம்மளை சுற்றி என்னென்ன செலவுகள் இருக்கோ ஒருத்தருக்கும் அவங்க தேவையான பொருளை வாங்கும்போது யார் என்ன வாங்கினாலும் அதோட லாபம் எங்கே வரும்னா தாய்மண் உலகத்துக்கு வரும். தாய்மண் சந்தையில் பொருள் வாங்குவாங்க, அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் வந்துட்டு தாய்மண் உலகத்தில் வந்துட்டு சேரும். அப்போ என்னன்னா, யார் எந்த பொருள் தயாரித்தாலும் அந்த கம்பெனிக்காரன் வந்து அடுத்தவங்களை தேடி போக மாட்டாங்க. இப்போ ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு ஒரு விளம்பரத்தம் பண்ணுறதுக்கு அவங்க போய் பேசுனாங்கன்னா கோடிக்கணக்கில் அவங்க வந்து வாங்குறாங்க. இப்போ அவங்க வந்து பணம் இல்லாமல இருக்காங்க, ஆல்ரெடி சம்பாரித்து நல்லா தான் இருக்காங்க, அந்த பணம் அவங்களுக்கு வந்து தேவையே இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு போகக்கூடாதுன்றதுல வந்து அவங்க வந்துட்டு அவங்க அந்த விளம்பரத்துக்காக அந்த ஆமாம். இப்போ மக்களை வச்சு தான் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த மக்களுக்கு வந்து இந்த நல்லது போய் சேரணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்து வரல. ஆனால் உதவி செய்கிறாங்கன்னு நினைப்பாங்க, அதான் எவ்வளோ உதவி செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு கோடிக்கணக்கான மக்கள் அவர் படத்தை கோடிக்கு ஒரு கோடி மக்கள் அந்த படத்தை பார்க்குறாங்க, 1 கோடி மக்களுக்கும் அவங்க போய் உதவி செய்கிறாங்க. அதில் ஒரு 10 பேருக்கு பண்ண முடியுமா அவங்களால? ஒரு 100 பேருக்கு பண்ண முடியுமா? இல்லைன்னா ஒரு 1000 பேருக்கு பண்ண முடியுமா? அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அப்போ மீதி இருக்க 99,90,000 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கஷ்டப்பட்டால் பரவாயில்லையா? அப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் என்ன ஆகும்னா, நம்ம வந்து எல்லா கம்பெனிகளோடையும் டைப் வச்சு அவங்க வந்து அவங்களோட பொருளை நம்ம வந்துட்டு வாங்க சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் தயாரிக்கிறா, அந்த பொருள் வந்து நம்மக்கிட்ட வரும், நம்ம அந்த பொருளை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுவோம், மக்கள் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அது நல்லா இருக்குன்னா அந்த பொருள் சேல்ஸ் ஆகும், நல்லா இல்லைன்னா அந்த பொருள் வந்து சேல் ஆகாது. அப்போ அதை வச்சு கம்பெனிக்காரர் வந்து புரிஞ்சுக்க நம்ம பொருள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தரமாக கொடுக்குறதுக்குள்ள வழியை பார்ப்பான். அது நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து வர ப்ராஃபிட் வந்து நம்மக்கிட்டே, ஏன்னா இப்போ நம்ம தான் வாங்கிட்டு இருக்கோம், திருப்பி அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் நமக்கே வரும். அதாவது இப்போ நம்ம ஒரு ஆயிலே எடுத்துக்கலாமே, நம்ம சமையல் யூஸ் பண்ணுற ஆயிலு இப்போ எத்தனை வருஷமாக இருக்குது? அது நம்ம பிறகுறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அப்போ அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அதுலேருந்து லாபம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கா? மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம், நம்ம எங்கள் தாத்தா வாங்கி, எங்கள் அப்பா அம்மா வாங்கி, இப்போ நானும் வாங்கி, நாளைக்கு என் பிள்ளைங்களும் வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் நமக்கு அதில் எந்த பிரயோஜனமே இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஒன்றா சேர்றது மூலமாக என்ன ஆகும்னா, இந்த பொருளை நான் வாங்குகிறேன், அந்த பொருள்லேருந்து வெளியே போகிற லாபத்தை வந்து நீ என்கிட்டே கொடுத்துரு, அதை நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு புரியுதா? உனக்கு புரியுதா?
அதான் இப்போ வந்து ஆயில் சொல்கிறீங்க, அதை வந்து மொத்தமாக இப்போ நம்ம ஆமாம், இப்போ ஒரு ஒரு புது பிராண்டோ இல்லைன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிராண்டோ அவங்க வந்து ஒரு விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து யாரோ ஒரு இன்னொருத்தர்கிட்ட நடிகர்கிட்டயோ இன்னொருத்தர்கிட்டயோ போயிட்டு அந்த காசு செலவு பண்ணாதீங்க. என்கிட்ட வாங்க, நீங்கள் வந்து காசு தர வேண்டாம் எனக்கு. வெறும் பொருளை பொருளுக்கு பொருளை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் ரேட்டுக்கு வந்து எனக்கு கொடுத்துருங்க. நான் வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணிருவேன். அப்போ அந்த மக்கள் வந்து அந்த கடையில் போய் பொருளை வாங்கிக்குவாங்க. அப்போ அதில் என்ன வர ஆகுது, அப்போ அதில் வர மார்ஜினை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம், அதில் வர லாபத்தை. அதை வந்து நம்ம இதில் தாய்மன் உலகம் மூலமாக வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு. அதாவது இன்னொருத்தனை அழிச்சு தான் நம்ம வாழ முடியுன்ற ஒரு எண்ணம் வந்து எல்லார் மனசுலையுமே இருக்குது. ரெண்டாவது, நம்ம வந்து சம்பாதிக்கணும்னா நம்ம வந்து தயவு தட்சணையோ பார்க்கக்கூடாது, நம்ம வந்துட்டு சுயநலமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா எண்ணங்கள்லாம் இருக்குல்ல. இதில் அந்த மாதிரிலாம் வந்து தேவையே இல்லை. இதில் வந்து யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க, பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் நம்மளோட நோக்கம். என்ன பண்ணுறேன்னா, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருளை தராங்கன்னா, நான் வந்து இப்போ கடையில் போய் சப்ளை பண்ணுறேன். இப்போ அந்த கடையிலேருந்து மக்கள் வாங்குறாங்க. அப்போது அதில் வர லாபத்தை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கொடுத்துருவேன், கடைக்காரனுக்கும் கொடுத்துருவேன். அப்போ இதை வாங்குகிற மக்களுக்கும் ஒரு லாபம், அந்த லாபம் வந்து போய் சேர்ந்துடும். அப்போ இதில் என்ன இருக்குன்னா, அந்த பொருளுக்கு வந்து எவ்வளோக்குள்ள சேல் ஆகுதோ நமக்கு லாபம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்ம வாங்க வாங்க அது காலியாகும். அது காலியாக நம்ம வந்து திருப்பி வாங்குவோம். அப்போ நம்ம காசு தான் போகுது, அதுலேருந்து தான் நமக்கு வந்து காசு வருது. இதுதான் அந்த திட்டம். இது வந்து யாரையும் வந்து பாதிக்கக்கூடாது. நம்ம வந்து யாரோட தொழிலையும் அழிக்கணும்னு நினைக்கல. நம்ம வந்துட்டு சுயநலமாகவும் நினைக்கல. அதாவது பொதுநலமாக நினச்சாலும் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து பண்ண போகிறோம். அதாவது நம்ம நாட்டுக்காக வந்து நிறைய தலைவர்கள் வந்து உழைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களாம் லாஸ்ட்டில் அவங்க நிலைமையை பார்த்தா வந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தால் வந்து வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிருக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து என்னால் பண்ண முடியாது. நான் வந்து மக்களுக்காக உழைக்கிறதுக்கு ரெடி. உங்களுக்கு வருமானத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும். இது வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க, அவங்களாம் வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் இது வந்து நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் இந்த இதுக்காக. அதாவது 7 தினம் நான் வந்து எடுத்தேன் கவுத்தேன் அதை இது பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடல. 2010லேருந்து நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த பிளான் வந்து ஒன்று ஒன்றா மாற்றி அதாவது இதை வந்து ஒருத்தரை கூட பாதிக்கக்கூடாது, நம்மளை நம்புகிற எல்லாருமே நல்லா இருக்கணும். அதாவது நான் அப்போ எந்த அளவுக்கு நான் திட்டம் போட்டிருந்தேன். அதாவது நமக்கு பொருளை தர டிஸ்ட்ரிபியூட்டரு, அதாவது ஒரு கம்பெனிக்காரன் நமக்கு பொருளை தரான், அந்த கம்பெனிக்காரனும் அந்த லாபத்தை கொடுக்குறேன். நம்ம ஏன் இதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்? அதாவது இப்போ இந்த லாபம் யாருக்கு வர்றதுன்னா, இப்போ ஒரு பொருளை விற்று கொடுத்தா அந்த லாபம் வந்து எனக்கு தான் வரப்போகுது. நான் தான் அதுக்காக கஷ்டப்படுறேன். ஆனால் அந்த லாபத்தை வந்து நான் எடுத்துக்கல. எனக்கு வர லாபத்தை தான் நான் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, எனக்கு அந்த லாபம் வர்றதுக்கு மக்கள் தான் காரணமாக இருக்க போகிறாங்க. அப்புறம் கம்பெனிக்காரனும் காரணமாக இருக்கிறாங்க. அதை விற்க போகிற கடைக்காரனும் அவங்களும் அதுக்கு. அப்போ இது வந்து எனக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது. அப்போ மக்களை வச்சு நான் சம்பாதிக்கிறேன், என்னை வச்சு கடைக்காரன் சம்பாதிக்கட்டும், கடைக்காரனை வச்சு கம்பெனிக்காரன் சம்பாதிக்கட்டும். இதுதான் அந்த திட்டம். இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு நல்ல எண்ணத்தோட உருவான முதல் திட்டம்னு பார்த்தா இது நம்மளோட திட்டமாக தான் இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு நான் பேரே வந்து தாய்மன் உலகம், தாய்மன் சந்தைன்னு வச்சுருக்கேன். அதாவது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து படிப்பறிவும் கிடையாது, அதனால் அந்த அளவுக்கு அதனால் ஏமாத்துகிற அறிவும் கிடையாது.
எனக்கு வந்து உழைக்கிற அறிவு வந்து நிறைய இருக்குது. உழைச்சி சம்பாதிக்கணும், யாரையும் வந்து ஏமாற்றாமல் வாழணும், கொஞ்சமாக சம்பாதிச்சணும், என் குடும்பத்தோடு நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் என்னோடய வாழ்க்கை. அதாவது பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. நான் அவங்கள பற்றி தான் டெய்லி கவலைப்படுவேன். ஒரு பணத்துக்காக எங்கெங்கெல்லாம் போய் தனியாக இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த வாய்ப்பு உருவாகும் போது நம்ம நாட்டில் பிறந்த யாருமே வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணுன்ற, அதாவது சுற்றி பார்க்குறதுக்காக வெளிநாட்டுக்கு போகலாம். ஆனால் அந்த பண கஷ்டத்துக்காக வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் தனியாக இருந்து வாழ்கிற கொடுமை வந்து யாருக்குமே வரையே கூடாது. நான் ஒரு 2 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். என் கூட இருந்தவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அங்கே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசினேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அடுத்த மாதம் வரேன் அப்படின்னாரு. இனிமேலாவது வந்து ஊரில் இருங்க, வயசாகி போச்சு அப்படின்னு சொன்னோடனே, ஆமாப்பா இனிமேல் ஊரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட நான் இப்போ 2005 வந்து அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நான் ஒரு முடிவோடே வந்தேன், இதுக்கப்புறம் எங்கேயும் போனேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு 2007 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து ஒரு நாள் கூட விட்டு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சது கிடையாது. எங்கே போனாலும் ஒன்றாவே தான் போவோம். ஏன்னா எனக்கு வந்து அதாவது பணம் சம்பாதிக்கணுன்றதை விட என்னோடய பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானது வந்து நான் தான் செய்யணும். அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய சொத்தாகவும் பெரிய சந்தோஷமாகவும் நான் நினைக்கிறேன். பணன்றது வந்து அதாவது நம்மளோட தேவைகளுக்கு வந்து பணம் தேவை. அதுக்கு வந்து நான் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அது வந்து அது போதும். அதுமாரி இது வந்து இந்த பிள்ளைங்களுக்காக நான் வந்து சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணுன்றலாம் தேவையில்லை. இவங்க வந்து நல்லபடியாக வளர்த்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல மனுஷனாக கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவன் வந்து என்னோட பிள்ளையா வளர்கிறத விட இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல மனுஷனாக வாழணும். அதே மாதிரி தான் நானும். நான் வந்து ஒரு அப்பாவாக வாழ்கிறத விட ஒரு நல்ல மனுஷனாக வந்து ஃபஸ்ட்டு பேர் எடுக்கணும். என் பசங்களுக்கு நான் கொடுக்குற கௌரவமும் அதுதான். நான் சம்பாரிச்சு வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடையாது. உங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிருக்காரான்ட்டு நாளைக்கு அவள் சொல்லும்போது அவளுக்கு வந்து அது பெருமையாக இருக்கும். அதுதான் எனக்கும் பெருமையாக இருக்கும். அவ்வளோதான். அதனால் வந்துட்டு இந்த பிளான் வந்து அது மாதிரி வந்துட்டு அந்த இன்கம் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு மீதி வர அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்குன்னா அதில் வந்து 50 ரூபாய்க்கு வந்து பொருளாக கிடைக்கும், 50 ரூபா வந்து பணமாக கிடைக்கும். அதில் வந்து அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் இருந்தால் வந்து அது வந்து போக மீதி எவ்வளோ வருதோ அதுக்கு வந்து பாதி பொருளாகவும் பாதி பணமாகவும் கிடைக்கும். அப்புறம் அந்த ஒரு 2 லெவலில் ஒரு 13வது லெவலும் 24வது லெவலில் உள்ள அமௌண்ட் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. அது நம்ம வந்து கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணி, அதாவது நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் சீக்கிரம் வந்து அமௌண்ட் கிடைக்கணும், அவங்கள வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக வந்து அதுக்கு பயன்படுத்துகிறக்காக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அது மாதிரி வந்து இதை வந்து 1லேருந்து 25 வரைக்கும் கரெக்டாக கொண்டு போய் எல்லாருக்கும் சீக்கிரம் எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போனால் இதை கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து இதை வந்து பார்த்து இதை உருவாக்கியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுலேருந்து நிறைய ஒரு கம்பெனிகளில் வந்துட்டு ஆட்கள் வந்து வேலையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 பேர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இன்னொரு கம்பெனியில் வந்துட்டு 24,000 பேர் தூக்குறாங்க. அப்போ இன்னும் எதிர்காலம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுன்னே தெரியாது. அப்போ நம்மளை வந்து அதாவது நம்மளோட வாழ்க்கை ஓரளவுக்கு நம்ம வந்து வாழ்ந்தாச்சு. இப்போ நமக்கு பின்னாடி வர சந்ததிகள்லாம் வந்து வாழணும்னா அவங்க வாழ்கிறதுக்கான சூழ்நிலை வந்து நம்ம தான் எதனா உருவாக்கி விட்டுட்டு போகணும். வேலைகள்லாம் வந்து இனிமேல் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்றது என்னோட கருத்து. அப்போது என்னென்னா நமக்கு அதாவது இனிமேல் நம்மளே வந்து விளம்பரதாரராக வந்து மாறி நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கு நம்ம தான் விளம்பரம், அந்த லாபம் வந்து நமக்கு தான் வரணுன்ற மாதிரி நம்ம எல்லாருமே முடிவு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இருக்க அந்த ஒரு கட்டமைப்பு வந்து மாறி மக்கள் வாங்குகிற பொருளுக்கு
மக்களுக்கே லாபம் கிடைக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். அது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லேயும் நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையிலையும் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறது வந்து அதுதான். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து நீங்கள் வந்து இந்த பிளானை புரிஞ்சுக்கிட்டு எங்களை நம்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த திட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் இது இவ்வளோ லேட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து என்னென்னா, இதில் வந்து தடலடியில் வந்து ஃபுல்லாக இறங்கி வந்து நான் நஷ்டப்பட முடியாது. ஏன்னா எனக்கும் வந்து குடும்பம் இருக்குது. இது வந்து நான் இறங்குறேன்னா அது வந்து எனக்காக மட்டும் நான் இறங்கலை, இதனால் மற்றவங்களுக்கு நன்மை இருக்குன்றனால தான் நான் வந்து இறங்குறேன். அப்படிங்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய சேஃப்டியை நான் வந்து பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நான் யோசனை பண்ண முடியும். அப்போ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் வந்து என்னால் வந்து இதுக்காக வந்து ஓடி உழைக்க முடியும். நீங்கள் புரிஞ்சிக்காமல் வந்து நான் போய் ஓடி அப்புறம் லாஸ்ட்டில் நான் வந்து பைத்தியக்காரன்ற மாதிரி நான் நின்றக்கூடாது. அதாவது என்கிட்ட வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, ஒரு நல்ல திட்டமும் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அப்போ அதுக்கு எனக்கு கிடைக்கிற சப்போர்ட்டை வச்சு நான் வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்குறேன். அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு இந்த திட்டம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 10 ரூபா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி வந்து தாய்மண் சந்தையிலேருந்து இணைஞ்சிக்கோங்க. ஆனால் வந்து உடனே வந்து 10 ரூபா அனுப்ப வேண்டாம். ஆமாம், அந்த பணமும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் வந்து அனுப்பிச்சினா நான் வந்து வாங்க மாட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த திட்டத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு உங்கள் கருத்தை கமெண்டாக சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சேனல் கீழே ஒரு நம்பர் இருக்கும், அதில் உங்களோட வாய்ஸை வந்து பதிவு பண்ணி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த 10 ரூபா அனுப்புங்க. இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு புரியலன்றது பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரிஞ்சிருச்சுன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அந்த காசை நாங்கள் வாங்குவோம். அது நீங்கள் புரிஞ்சிக்கலைங்கும் போது அந்த காசு எங்களுக்கு வந்து தேவையில்லை. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளானை வந்து புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் மென்மேலும் கொடுங்க. நம்மளோட லாபத்தை வந்து எப்படிலாம் பிரிக்கிறேன்ற டீட்டெயிலை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கரெக்டாக புரிஞ்சிடும். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கேன். ரெண்டாவது வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் சேர்றாங்களோ இது வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஏன்னா அதாவது இதை வச்சு நாங்கள் ஃபேமஸ் ஆகணும், நாங்கள் இந்த யூடியூப் வச்சு நாங்கள் சம்பாதிக்கணும், இந்த இதில் எங்களுக்கு வந்து கிடையாது. இந்த யூடியூப் வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த இதை தவிர எங்கள் சுயநலத்துக்காக நான் வந்து இதை பயன்படுத்திக்கவே மாட்டோம். அதனால் அதையும் புரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, நன்றி. பாய் பாய்.